கோகுவை டைம் சாம்பருக்குள்ள அடைக்கணும். இனி கோகுவோடைய கதி என்ன? டோர்னமெண்ட் ஆஃப் பவர் உங்களில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம கோகுவும் ஃப்ரீஸாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்ந்து ஜீரனை அழிச்சாங்க, டிஃபீட் பண்ணாங்க நம்ம ஜீரனை. ஸோ அதுக்கப்புறம் எல்லா யூனிவர்ஸும் எலிமினேட் ஆகி கடைசியில் யூனிவர்ஸ் 7 மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் உங்களில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்ட்டு நான் நம்புறேன். நம்ம கோகுவும் நம்ம ஜீரனும் 1 vs 1 பேட்டில் இறங்கும் போது நம்ம கோகு பயங்கரமாக சண்டை போட்டுப்பாரு. அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டே அல்ட்ரா லெவலில் யூஸ் பண்ணியிருப்பா. அப்படி அதெல்லாம் பார்க்குறதுக்கே உண்மையிலே வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. என்னதான் நிறைய தடவை நம்ம கோகு அடி வாங்கியிருந்தாலும் அவர் அடிக்கையில் வேற லெவலில் தான் இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கோகுவோடைய பவரே அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. அதனால தான் நம்ம கோகு டெஃபீட் ஆகிட்டா. அப்படி ஸோ ஒரு காடோடைய லெவலுக்கும் மேலே ரீச் ஆனனால தான் அந்த பவர் அவருடைய பாடியால் தாங்க முடியல. அதனால தான் கோகுவும் அந்த லெவலுக்கு போயிட்டா. அப்படி ஸோ அதுக்கப்புறம் அவரால் மாஸ்டரும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கோகுவும் நம்ம இவரும் சேர்ந்து யாரு ஃப்ரீஸா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியோ நம்ம ஜீரனை அந்த ரிங்கை விட்டு கீழே தள்ளி விட்டு எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இவங்க மட்டும் இப்படி பண்ணலன்னு வைங்களே, நம்மளுடைய ஜீரன் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஆண்ட்ராய்ட் 17 மட்டும்தான். ஸோ இவர் தான் அந்த விஷுக்கு தகுதியானவருன்ட்டு நம்ம கிராண்ட் பீஸ்டும் அந்த பாலை யூஸ் பண்றாப்பி. உன்னோட விஷ கேட்கறதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்ற ஒரு டைலாக்கையும் போடுறா. அப்படி நம்ம கிராண்ட் பீஸ்ட் இந்த புது சீரீஸ்லயாவது இவர் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம வெஜிடா பண்ண ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் 17 அழிஞ்சு போல எல்லா யூனிவர்ஸும் திருப்பி வரணும் தான் அந்த ஒரு விஷயம் கேட்டா. அப்படி ஸோ நம்ம 17க்கு எவ்வளோ பெரிய நல்ல உள்ளவெல்லாம் இருக்கு. அவரும் சுயநலவாதியாக தான் இருந்தார் ஒரு காலத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும். பட் இப்போ மனுஷன் திருந்திட்டா. அப்படி திருந்தி நல்ல வழியில் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கா. அப்படி ஸோ அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்மளோட இவர் இருக்காரு சூப்பர் சென்றான். அவருக்கு ஒரு டைலாக நானே போட்டுறேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்கிட்ட ஆசையை கேட்டுவாங்க. பட் இது வரைக்கும் மற்றவங்களுக்காக யாருமே என்கிட்ட இந்த ஒரு ஆசையும் கேட்டதே இல்லை. என் வாழ்க்கையிலே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு ஆசையை கேட்டது நீ ஒருத்தன் தான். என்ன சூப்பர் சென்றானால பேச முடியுமா? இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுவும் தமிழ் பேசுற அப்படின்னு நம்ம சூப்பர் சென்றானு வேற லெவலுக்கு போங்க. சூப்பர் சென்றானுக்கு தமிழ் தெரியுன்ற விஷயம் கூட இவங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசின மாதிரி எந்த ஒரு எபிசோடையும் காமிச்சது இல்ல. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசங்கள் ஆகிவிட்டது. ஸோ நம்ம கோகு வழக்கம் போல என்ன பண்ணுவாரு, ட்ரைனிங் தான் பண்ணுவாரு. அவருக்கு அதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு. பட் இந்த ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சனால கோகுவோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கோகு மேல இருந்த எண்ணங்களே மாறி போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு நம்ம கோகுவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோகுவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, கோகு ஏதாவது ஒரு ஆபத்தை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான், வீணா போன தற்கூரி பை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிறாங்க. இவன் மட்டும் வாயை மூட்டு இருந்தான்னா ஜெனோவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது. ஜெனோ இந்த டோர்னமெண்ட் பவரா ஆன் பண்ணிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு யூனிவர்ஸும் அழிஞ்சிருக்கான வாய்ப்பும் இல்லை. இந்த டோர்னமெண்ட்ல நம்ம தோத்துருந்தோம்னா நம்ம யூனிவர்ஸ் அழிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம யூனிவர்ஸ் திருப்பி வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஸோ இந்த எல்லா ஏழ்றைக்கும் காரணமே நம்ம கோகு மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம புல்மாவா அவர் சொல்றா. அப்படி நம்ம வெஜிடா கிட்ட அடே கோகு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறியோ, என்ன ஏழ்றையை கூட்ட போறியோ அப்படின்ற கடுப்புல இருக்காங்க எல்லாரும். கோகு என்னதான் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தாலும் கோகு உண்மையிலே நல்லவென்ற ஒரு விஷயம் நம்ம வெஜிடாவுக்கு தெரியும். பிள்ளைகளா நான் மட்டும்தான் நம்ம கோகுவை திட்டுவேன், நீங்க எதுக்காக கோகுவை திட்டுவீங்க அப்படின்னு நம்ம இவர் இருக்காரு வெஜிடா. அவர் கேட்கிற அப்படி என்ன ஒரு அமைதியான விஷயம் நடக்குதுன்ட்டு நம்ம இவர் பாக்குற. அப்படி யாரு மாஸ்டர் ரோஷி. நமக்கு என்ன இந்த புக்ல நமக்கு ஏத்த மாதிரி அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு அவர் அந்த பக்கம் புக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம அதோடைய புல்மா இருக்காங்களே அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு பிளானே போட்டாங்க. ஸோ இந்த பிளானுக்கு பொறியா இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெஜிடா தான். என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம டைம் சேம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, அந்த டைம் சேம்பர்ல நம்ம கோகு அடைச்சி வச்சுட்டு அந்த டைம் சேம்பரோட கேட்டே சும்மா அழிச்சு நொறுக்கிட்டோன்னு வைங்களேன், கோகு அதுலயே மாட்டிக்குவான். அவன் அங்கேருந்து வரதுக்குள்ள செத்தே போயிடும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டாங்க. இவ்வளோ கொடூரமா புல்மா யோசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. வாவ் புல்மா உன்னோடைய ஐடியா வேற லெவலில் இருக்குதுமா அப்படின்னு நம்ம கிரில்லின்னு சொல்றா. அப்படி பட் நம்ம வெஜிடா இதை ஏத்துக்க மறக்கிறான். ஏன்னா கோகு உண்மையிலே ரொம்ப நல்லவன். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கான். அவனும் ஒரு செயலும் கூட. அவனுக்கு நான் துரோகம் செய்யறதுன்றது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு நம்ம வேறு சொல்றா. அப்படி நம்ம வெஜிடா இன்னும் என்னென்ன தெரியல வாய் அடிக்கடி கொளறிக்கிட்டே இருக்கு. அது ஏன்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ
நம்ம இங்க டைம் சேம்பருக்கு வருவோம். ஸோ இந்த பித்தலாட்டக்காரங்க என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அதை நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டுறேன். ஒன்றும் இல்லை, டைம் சேம்பரில் நம்ம வெஜிடாவோட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கோகோ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒரு பிளானை தான் போட்டிருக்காங்க. இதை வச்சு எப்படியோ கோகோ மடக்கணுன்றதுக்காக இங்கே வந்துருக்காங்க. நான் இந்த ஒரு டேலாக சொல்லி முடிகிறக்குள்ளேயே நம்ம கோகோ என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம கோகோ ஒரு டேலாக கூட இருக்கிற எல்லா பழுவு மேலே இருக்க கார்டில் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒன்று உள்ள அடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம வெஜிடாவை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வெஜிடா என்ன பண்ண போகிறான்ற விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கும் சத்தியமாக புரியல. ஸோ கைஸ், கோகோ வந்துட்டான். இனிமேல் நம்ம தக்காளி நம்மளுடைய பிளானை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பாவிகளா என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களை பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கேடா. ஆனால் நம்ம வெஜிடாவும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காரு, பீதியிலே இருக்காரு. என்னையாச்சு உங்க எல்லாருக்கும், சீக்கிரம் வாப்பா வெஜிடா நம்ம ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்ல நம்ம வெஜிடா தயங்க ஆரம்பிக்கிறோம். அப்படி எதுக்கு தயங்குறாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இவங்க பண்ண பிளானை கேட்டுதான். பாவம் மனுஷன் எப்போதுலேருந்து நல்லவனா மாறினான்னு எனக்கும் சொல்ல. சரி டைம் சாம்பருக்குள்ள போகணுன்ட்டு நம்ம கோகு ரெடி ஆயிட்டாரு. பட் நம்ம வெஜிடா ரொம்பவே தயங்குறாரு. ஏன்னா கோகு நல்லவேன்ற விஷயம் அவருக்கு இன்னமும் நல்லாவே ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு நம்ம கோகுவை பத்தி யோசிக்கிறா. அப்படி கோகு உள்ள இறங்குவானான்ட்டு இவங்க வெயிட் பண்ண கோகு உள்ள இறங்கிட்டா நம்ம வெஜிடாவும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். அடங்கொப்பன் தாவரத்துல தண்ணியை குடிக்க அப்படின்ட்டு நம்ம கோகு பயங்கரமா ஷாக்காக, அடங்கொப்பத்தா என்னைய வச்சு என்ன ஆயிடன்சிக்கு அவளாவீங்கன்ட்டு கோகு திறக்க வரதுக்குள்ள அந்த டோரே அழிஞ்சு போயிடுது. வெளியே இருந்து அந்த டோரை அழிச்சு விட்டாங்க. நம்ம கோகு கிட்ட நம்ம வெஜிடா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, அப்படியே நீ எப்படியாவது நீ மன்னிச்சனுப்பா கோகு. ஸோ கோகுக்கு இப்ப வேற வழியே இல்லை, கோகு வசமா மாட்டிட்டான். ஸோ இனி கோகுவோட கதை என்ன அப்படின்றத நம்ம பொறுமையா பார்ப்போம். ஸோ இந்த டைம் சாம்பர்ல நம்ம கோகு சிக்கிட்டான். இனிமே என்ன நடக்க போகுதுன்ற விஷயமும் நமக்கு இன்னும் தெளிவாவே தெரிய வரல. இதெல்லாம் நினைச்சு நம்ம கோகு ஒரு பக்கம் ஆச்சரியத்துல இன்னொரு பக்கம் குழப்பத்திலே இருக்கான். ஏன் இவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்க நம்மளா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிலே இருக்கா. அப்படி இது கியூரியாசிட்டியா அட்ராசிட்டியா கேள்விக்குறியா அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா நம்ம வெஜிடா சொன்ன விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. கோகு நீ எப்படியாவது என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற வார்த்தை இன்னமும் நம்ம கோகுக்கு ஞாபகம் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க மேல பயங்கரமான கோபமும் நம்ம கோகுக்கு வருது. எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா இன்னும் வெறியாகிறாரு. அப்பதான் கோகு காதுக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னால உன் பவர்ஸ் அதிகப்படுத்த முடியும், உன்னால உன் பவர்ஸ் அதிகப்படுத்த முடியும், உன்னால உன் பவர்ஸ் அதிகப்படுத்த முடியும். பார்த்தா யாரா அது பேசுறதுன்னு பார்த்தா கோகு மாதிரி இன்னொருத்த நிக்கிறான் முன்னாடி. யார் யானி அப்படின்னு கேட்டா நான் உன்னோட இன்னொரு பர்சனாலிட்டி அப்படின்னு ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுக்குறான். அவனுக்கு இல்லைங்க, நமக்கு ஷாக் கொடுக்குறாங்க. உன்னோட நண்பர்களே உனக்கு ஏமாத்திட்டாங்களா கோகு, இதை நினைச்சு நீ கோவப்படாத, உன்னுடைய பவர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு, உன்னால இந்த இடத்த விட்டு சீக்கிரமாவே வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த ஈவில் பர்சனாலிட்டி சொல்லிட்டு அந்த பர்சனாலிட்டி மறைஞ்சு போயிருது. ஸோ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது கோகுவோட ஈவில் பர்சனாலிட்டி. கோகு ரொம்பவே சோகமாயிடுறான். எவ்வளவு நேரம் தான் கடுப்பாலே இருக்க முடியும். ஸோ சோகமான கோகு ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் நம்ம எப்படி உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம கோகுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னென்னா நம்மளுடைய ஓல்டு காய் இருக்கா அப்படின்னு அவர் தன்னுடைய 1000 வருஷத்தோடைய லைஃப் டைமை நம்ம கோகுக்கு கொடுத்துருக்கா. அப்படி இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ண ஒரே காரணத்துக்காக. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம கோகுக்கு ஞாபகம் வந்தது. நமக்கு இன்னும் 1000 வருஷம் இருக்குல்ல, நம்மளால 1000 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளால சாப்பிடாம எப்படி உயிரோடு இருக்க முடியும் இந்த 1000 வருஷம் வரைக்கும்? அப்படியே சாப்பிடாம ஒரு 100லேருந்து 150 வருஷம் வரைக்கும் என்னால உயிர் வாழ முடியும். பட் அதுக்கப்புறம் என்னால உயிர் வாழ முடியாது. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு மறுபடியும் சோகமாயிர. அப்படி தலைவன் என்னையா நடக்குது, கொடுமையா இருக்கே எனக்கும். ப்ரோ என் தலைவனை இப்படி பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னா எனக்கும் தோணுது ஒரு ஃபேன் பாயா. அப்பதான் கோகு மண்டையில ஏதோ ஒரு பல்பு உதிச்ச மாதிரி கோகுக்கு சில விஷயங்கள்ல நான் வந்து டைம் சாம்பர்ல சில இடங்கள்ல தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் அதே சமயத்துல சில சீட்ஸையும் நம்ம கோகு வச்சிருந்தா. அப்படியே அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கோகு போறா. அப்படி பட் அதை எங்க வச்சாருன்ற ஒரு விஷயம் மட்டும் அவர் ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. அப்படியே அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படி தேடிக்கிட்டு இருக்கையில திடீர்னு ஒரு இடத்துல அவருக்கு அந்த சீட்ஸும் அவருடைய ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு சீட்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. இது எல்லாத்தையும் விதைச்சு எப்படியாவது விவசாயம் பண்ணி எப்படியாவது சாப்பிட்டு உயிர் பழச்சிக்கலாம் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு சில வருஷங்களுக்கும் அப்படின்னு நம்ம கோகு மனசுலேயே ஒரு கணக்கை போட்டுட்டு வாழ ஆரம்பிக்கிறா. அப்படி இனி இந்த டைம் சாம்பருக்குள்ளதான் இவருடைய வாழ்க்கை இருக்குமா இல்லையான்ற விஷயம் கூட தெரியல. ஸோ அந்த டைம் சாம்பர்லேயே ஒரு பெரிய அழகான நீர்வீழ்ச்சி இருக்குது. இது இப்போ வேற எந்த டைமென்ஷனுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம கோகு பூமியிலே இல்லை இப்போ. ஸோ ஒரு பக்கம் விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை இன்னும் அல்ட்ரா லெவலில் யூஸ் பண்ணோம்னா அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணா. அதே சமயத்தில் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம கோகு. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது, நம்ம கோகுவோடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க
போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க மக்களே. ஸோ நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு சீரீஸில் இருக்க கோகு நம்ம ஆல்ரெடி போட்ட சீரீஸில் இருக்க கோகு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதான் மல்டிவர்ஸ் இருக்கே, அப்புறம் என்ன கவலை நமக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை.